சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாளான தேசிய இளைஞர் தினத்தை ஒட்டி டெல்லியில் நடந்த வளர்ந்த பாரதத்தின் இளம் தலைவர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் காட்சிப்படுத்தி இருந்த தொழில் முனைவு அரங்குகளை பார்வையிட்டார். இந்தியாவை வளர்ந்த நாடாக இளைஞர் சக்தி மாற்றும் என்பதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்தார். தகவல்களை மட்டும் கணக்கிடும் நபர்கள் அது சாத்தியம் இல்லை என நினைக்கலாம். ஆனால் நோக்கம் என்பது பெரியது. ஆனால் அது முடியாதது அல்ல. இந்தியா முன்னேறி செல்ல பெரிய இலக்குகள் நிர்ணயிக்க வேண்டும். இன்று அதனை இந்தியா செய்து கொண்டுள்ளது என அவர் கூறினார். 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியா முழுவதும் இயற்கை விவசாயத்தை கொண்டுவர பிரதமர் மோடி முயற்சி செய்து வருவதாக கவர்னர் ரவி சொன்னார். மீண்டும் இயற்கை விவசாயத்திற்கு மாற அரசும் நாமும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், ஜப்பான் என்று நான் எங்கு போனாலும் தாய் மண்ணில் உள்ள உணர்வை அயலக தமிழர்கள் எனக்கு ஏற்படுத்தினர் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். தமிழ்தான் நம்மை இணைக்கும் தொப்புள் கொடி என்றார். தை மகளை வரவேற்போம், தமிழ் தாயை போற்றிடுவோம், மகிழ்ச்சி பெருவிழாவாக பொங்கலை கொண்டாடுவோம் என முதல்வர் ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொங்கல் திருநாளில் மக்கள் அனைவரும் குன்றா நலமும் குறையா வளமும் மங்கா புகழும் மாசிலா செல்வமும் பெற்று நிறைவான வாழ்வு வாழ வேண்டும் என பிரார்த்தித்து மக்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதியில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. திமுக சார்பில் சந்திரகுமார் போட்டியிடுகிறார். அதிமுக, தேமுதிக கட்சிகள் இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக கூறிய நிலையில் பாரதிய ஜனதாவும் தேர்தலை புறக்கணிப்பதாக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வரும் 17ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார். தேர்தல் பிரச்சாரம் செய்ய அனுமதி கேட்டுள்ளோம். அனுமதி கிடைத்ததும் இன்று முதல் பிரச்சாரம் செய்ய இருப்பதாக தெரிவித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய திமுக வேட்பாளர் சந்திரகுமார், திமுக 1.20 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். கிழக்கு இலங்கை கடல் பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 18ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும். அதேபோல் 15ஆம் தேதி அன்று தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்க்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசுக்கும் கவர்னருக்கும் இடையே மோதல் போக்கு இருப்பதால் தமிழகத்துக்கு கவர்னர் பதவி தேவையில்லை என கடலூரில் திமுக எம்பி கனிமொழி கூறினார். கூட்டணி கட்சிகளால் திமுக அரசுக்கு கண்டனம் வரும். திராவிட மாடலுக்கு 2026இல் முடிவுரை எழுதப்படும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சொன்னார். பொங்கல் பரிசு 1000 ரூபாய் தேர்தல் அருகே கொடுப்போம் என அமைச்சர் துரைமுருகன் சொல்வது அப்பட்டமான அரசியல் என்றும் கூறினார். மதுரை மேலூர் பகுதிக்கு பலரும் வரலாம் போகலாம். ஆனால் டங்ஸ்டன் கனிம விவகாரம் தொடர்பாக மேலூர் பகுதி மக்களை காக்கும் வகையில் தீர்மானம் கொண்டு டங்ஸ்டன் விவகாரத்தை 100% முடித்து வைத்தவர் முதல்வர் ஸ்டாலின் தான் என அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார். ஸ்டாலின் தான் இருக்கும் வரை இத்திட்டம் செயல்படுத்த முடியாது என தெரிவித்ததாக அவர் கூறினார். நெல்லையப்பர் கோவில் யானை காந்திமதி உடல்நலக் குறைவால் இறந்தது. வயது மூப்பு காரணமாக காந்திமதி உடல் எடை அதிகரிப்பு, மூட்டு வலி போன்றவற்றால் அவதிப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. திராவிட மாடல் அரசியல்வாதிகள் கோவில் விழாக்களில் முன்னிலையில் நின்று பக்தர்களை அவமதிக்கின்றனர் என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா தெரிவித்தார். வைகுந்த ஏகாதசி விழாவின் போது பக்தர்களை தரிசிக்க விடாமல் ஆளுங்கட்சியினரும் அதிகாரிகளும் பெரும்பான்மையாக ஆக்கிரமித்து அவமதித்துள்ளனர் என்றும் குற்றம் சாட்டினார். ஆப்பிள் நிறுவன இணை நிறுவனர் மறைந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் மனைவி லாரன் பாவெல் பிரியாக்ராஜில் நாளை முதல் நடக்கவுள்ள மகா கும்பமேளாவில் பங்கேற்க இந்தியா வந்துள்ளார். அவர் திருவேணி சங்கமத்தில் புனித நீராடுவதுடன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கல்பவாச விரதம் மேற்கொள்ள உள்ளார். துபாயில் நடந்த 24H சீரீஸ் கார் பந்தயத்தில் நடிகர் அஜித்குமார் ரேசிங் அணி 3வது இடம் பிடித்து வெற்றி பெற்றதை தொடர்ந்து இந்திய தேசிய கொடியுடன் நடிகர் அஜித் வலம் வந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் பரவி வரும் காட்டுத்தீயால் பலியானவர்களின் எண்ணிக்கை 16ஆக அதிகரித்துள்ளது. 12,000க்கும் மேற்பட்ட வீடுகள், கட்டிடங்கள் எரிந்து நாசமானது. இதுவரை 22,000 ஏக்கர் பரப்பளவில் காட்டுத்தீ பரவியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியை மாநில காங்கிரஸ் தலைமை திமுகவுக்கு விட்டுக் கொடுத்ததை அடுத்து லோக்கல் காங்கிரசார் கடும் கோபமடைந்துள்ளனர். ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதி இன்று வைகுந்த ஏகாதசி, கோவிந்தா கோவிந்தா. வாக்களிக்கும் போது காங்கிரஸ்காரன் சிந்தித்தால் சரி என வாட்ஸ்அப்பில் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர்.
புதுச்சேரி அரசு 8 மதுபான தொழிற்சாலைக்கு கவர்னர் ஒப்புதல் இல்லாமல் அனுமதி கொடுத்தது எப்படி என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கேள்வி எழுப்பினார். ஒவ்வொரு மதுபான தொழிற்சாலைக்கும் 15 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுள்ளதாக கூறிய நாராயணசாமி ஊழல் முறைகேடுகளை விசாரிக்க சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தினார். இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் உள் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணித்துள்ளது. இன்று முதல் வரும் 17ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்யும் எனவும் தெரிவித்துள்ளது. அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்யும் போது விமானம் உள்ளிட்ட போக்குவரத்து செலவுகள் கட்சியின் வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் கணக்கில் சேராது என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார். அதே நேரம் வேட்பாளருக்கு வேறு கட்சியின் நட்சத்திர தலைவர் பிரச்சாரம் செய்தால் அதில் விலக்கு கேட்க இயலாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பொங்கல் பண்டிகையொட்டி சென்னையில் இருந்து சிறப்பு பஸ்கள் மூலம் கடந்த 2 நாட்களில் ஒட்டுமொத்தமாக 4,13,000 பயணிகள் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். கடந்த 2 நாட்களில் மொத்தம் 7,513 சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட்டுள்ளன எனவும் போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. கோவை கணுவாய் பகுதிக்குள் புகுந்த 15க்கும் மேற்பட்ட யானைகள் அங்கு பயிரிடப்பட்டிருந்த மக்காச்சோளத்தை உண்டு பயிர்களை சேதப்படுத்தின. தகவல் அறிந்த வனத்துறையினர் வாகனங்களில் ஹாரன் எழுப்பி நீண்ட நேரம் போராடி யானைகளை விரட்டினர். அங்கிருந்து ஓடிய யானைகள் வசந்தம் நகர் பின்புறம் உள்ள வனத்திற்குள் தஞ்சமடைந்தன. இதனால் இரவு நேரங்களில் அவ்வழியாக செல்வதை மக்கள் தவிர்க்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தினர். தெலுங்கானாவில் சங்கராந்தி விடுமுறைக்கு வந்த நண்பர்கள் 7 பேர் ஏரியில் தவறி விழுந்தனர். 2 பேர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் மற்றவர்களை தேடும் பணி நடக்கிறது. கச்சத்தீவு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வர மீனவர்கள் 8 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். அவர்களின் 2 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்து இலங்கை கடற்படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் விடுமுறை தினமான இன்று மக்கள் கூட்டம் அலைமோதியது. ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற ஏராளமான விசைப்படகுகள் கரை திரும்பிய நிலையில் மீன்களின் வரத்து அதிகம் இருந்தது. இதன் காரணமாக விலை குறைந்திருந்தது. நாகையில் கடல் சீற்றம் காரணமாக 2 படகுகளுடன் கடலில் தத்தளித்த 11 மீனவர்களை இந்திய கடற்படையினர் மீட்டனர். இதில் 4 மீனவர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இவர்கள் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த காலங்களில் 3 முறை கட்டாய ஹெல்மெட் சட்டம் அமல்படுத்தப்பட்டு நடைமுறை சிக்கல்களால் கைவிடப்பட்டது. இந்நிலையில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவின்படி புதுச்சேரியில் இன்று முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கு 480 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயாராகி வருகின்றன. வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முதற்கட்ட சரிபார்க்கும் பணி முடிந்த நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது. தமிழகம் முழுவதும் 67% பேருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். 1.47 கோடி குடும்ப அட்டைதாரர்கள் இலங்கை தமிழர் மறுவாழ் முகாம்களில் உள்ளவர்களுக்கு பொங்கல் தொகுப்பு கொடுத்துள்ளதாக கூறினார். சென்னை நந்தம்பாக்கத்தில் அயலக தமிழர் தினத்தை முன்னிட்டு ஸ்ரீதேவி சிவானந்தம், லட்சுமி சோமசுந்தரம் உள்ளிட்ட அயலக தமிழர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் விருதுகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய ஸ்டாலின், எந்த வெளிநாட்டுக்கு சென்றாலும் தாயகத்தில் இருக்கும் உணர்வை அயலக தமிழர்கள் கொடுத்தனர். மொழியை மறக்காதீங்க, இந்த மண்ணையும் மக்களையும் மறக்காதீங்க என்றார். கோவையில் இருந்து திருச்சி செல்லும் அரசு பஸ்ஸில் பயணித்த ஷர்மிளா என்ற பெண் பயணியிடம் லக்கேஜுக்கு 500 ரூபாய் கேட்டு கொடுக்க மறுத்ததால் பஸ் டிரைவரும் கண்டக்டரும் அவரை பாதி வழியில் இறக்கிவிட்டு சென்ற சம்பவம் பயணிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. டிரைவர் மற்றும் கண்டக்டர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கரூர் அரசு போக்குவரத்து கழக அலுவலகத்தில் புகார் அளித்த ஷர்மிளா கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தார். தஞ்சை மாவட்டம் பூதலூர் பகுதியில் தொண்டு நிறுவனத்தின் ஏற்பாட்டில் நரிக்குறவை இன மக்கள் சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடினர். முன்னதாக நடந்த கோலப் போட்டியில் வண்ண கோலமிட்டு நரிக்குறவர்கள் அசத்தினர். கோலப் போட்டியில் பங்கேற்றவர்களுக்கு புடவை பரிசளிக்கப்பட்டது. வேலூரில் சுவாமி விவேகானந்தர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு விவேகானந்தர் பேரவையின் சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பாஜ சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம், மாநில செயலாளர் கார்த்தியாயினி நாராயணி, மருத்துவமனையின் இயக்குநர் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நெல்லூர்பேட்டை சோலை நகர் பகுதியில் இயங்கி வரும் கோபால் என்பவருக்கு சொந்தமான ஊதுபத்தி தயாரிக்கும் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டது. சுமார் 5 லட்சம் மதிப்புள்ள ஊதுபத்தி மற்றும் இயந்திரங்கள் தீயில் கருகி சேதமடைந்தது. தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தஞ்சாவூர் மாநகர திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கலந்து கொண்டார்.
அதனைத் தொடர்ந்து மேளதாளத்துடன் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தஞ்சாவூரில் உள்ள சாய்ஜி ரோலர் ஸ்கேட்டிங் அகாடமி சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு ஸ்கேட்டிங் பேரணி நடைபெற்றது. பேரணியை தெற்கு காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ஜெகதீசன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். 100க்கும் மேற்பட்ட ஸ்கேட்டிங் வீரர்கள் போதைப் பொருளுக்கு எதிரான பதாகைகளை ஏந்தியபடி ஸ்கேட்டிங் பேரணி சென்றனர். கும்பகோணத்தில் ரோட்டரி சங்கம் சோழ மண்டல இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு சார்பில் 18 வகையான பாரம்பரிய அரிசியில் பசுமை பொங்கல் விழா நடந்தது. முன்னதாக திருவள்ளுவர், நம்மாழ்வார், நெல் ஜெயராமன் ஆகியோர் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவின் பெயரில் சாலை ஓரமுள்ள ஆக்கிரமிப்புகளை நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றி வருகின்றனர். ஆக்கிரமிப்பு அகற்றும் போது நெடுஞ்சாலைத்துறையினர் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக பாதிக்கப்பட்ட ஒரு தம்பதி மூஞ்சிக்கல் பிரதான சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர். காரைக்குடி எம்எல்ஏ ஆபீஸில் சமத்துவ பொங்கல் விழா முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தலைமையில் கொண்டாடப்பட்டது. அப்போது முதல்வர் ஸ்டாலின் காரைக்குடிக்கு அழகப்பா பல்கலைக்கழகத்தின் அழைப்பை ஏற்றும், என்னுடைய அழைப்பை ஏற்றும் ஐயன் திருவள்ளுவர் சிலையை திறந்து வைப்பதற்காகவும் மற்ற நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வதற்காக வருவதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் சேவல் சண்டை தடை செய்யப்பட்டுள்ளது. தடையை மீறி சேவல் சண்டை நடத்தினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அரவக்குறிச்சி போலீசார் அறிவித்துள்ளனர். சேவல் சண்டை குறித்து சமூக வலைதளங்களில் தவறான தகவல்கள் பரப்புவோர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையத்தில் அமைச்சர் ஐ. பெரியசாமியின் 72வது பிறந்தநாள் விழா மற்றும் பொங்கல் விழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் இன்று விமரிசையாக நடந்தது. போட்டியை பழனி எம்எல்ஏ செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். 100க்கும் மேற்பட்ட இரட்டை மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன. இதில் வெற்றி பெற்ற முதல் 5 மாடுகளுக்கு ரூபாய் 1,00,000 முதல் 50,000 வரை பரிசுகள் வழங்கப்பட்டன. திருச்சி மணப்பாறையில் உலக இருதய தினத்தை முன்னிட்டு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. முதுகு தண்டுவட பாதிப்புக்குள்ளான மாற்றுத்திறனாளிகள் 3 சக்கர சைக்கிள்களில் பங்கேற்றனர். 500, 100 மீட்டர் என ஆண், பெண் இருபாலருக்கும் தனித்தனியே போட்டிகள் நடைபெற்றது. 3,500 பேர் இந்த போட்டிகளில் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டம் சென்னை மெரினாவில் எழுச்சியோடு நடைபெற்ற பிறகுதான் தமிழகத்தில் நகரம் முழுவதும் இருந்து கிராமங்கள் தோறும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பரவி உள்ளது என முன்னாள் எம்எல்ஏ தமிமுன் அன்சாரி தெரிவித்தார். இதில் மாபெரும் சதி உள்ளதாக கருதுகிறோம் என்றும் கூறினார். ஞாயிறு விடுமுறையொட்டி நீலகிரி மாவட்டம் ஊட்டி தாவரவியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். கண்ணாடி மாளிகை மற்றும் புல்வெளி மைதானங்களில் அமர்ந்து குடும்பத்தினருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். ஊட்டியில் நிலவி வரும் காலநிலை மாற்றத்தை கண்டு ரசித்தனர். புதுச்சேரியில் இன்று முதல் கட்டாயமாக ஹெல்மெட் அணிய வேண்டும் என புதுச்சேரி காவல்துறை அறிவித்திருந்தது. அதன்படி ஹெல்மெட் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு காட்டேரிக்குப்பம் உதவி ஆய்வாளர் தமிழ்ச்செல்வன் மற்றும் லூர்து ஆகியோர் லட்டு மற்றும் ஜாங்கிரி ஆகிய இனிப்புகள் வழங்கி வரவேற்றனர். பொங்கலுக்கு மக்களுக்கு சிறப்பு பணம் தராத தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து ஆற்காட்டில் நடைபெற்ற பாமக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் எஸ்.எம். சுகுமார் தலைமையில் மகளிர் அணியினர் பொங்கல் வைத்து படையலிட்டு வழிபட்டனர். நிர்வாகிகள் அனைவரும் வாழ்த்து தெரிவித்ததோடு சுட சுட பிரியாணி வழங்கி சமத்துவ பொங்கலை கொண்டாடினர். சுவாமி விவேகானந்தரின் 163வது பிறந்தநாளையொட்டி 3 வயதான வித்யஸ்ரீ என்ற பெண் குழந்தை 225 சதுர அடியில் 5375 ரப்பர் அச்சு மூலம் விவேகானந்தர் படத்தை இந்திய தேசிய கொடி வண்ணத்தில் சுமார் 5 மணி நேரம் 15 நிமிடங்களில் உருவத்தை பதித்து அசத்தியுள்ளார். இந்த நிகழ்வு விர்ச்சு உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. ஈவேரா உள்ளிட்ட மறைந்த தலைவர்களை விமர்சித்து பேசுவது நாகரிகமல்ல என சீமானுக்கு ஏ.சி. சண்முகம் கண்டனம் தெரிவித்தார். அதிமுக தென் சென்னை தெற்கு மாவட்டம் சார்பில் சென்னை தரமணியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் பெண்கள் பொங்கல் வைத்து கோலம் போட்டு பொங்கலை கொண்டாடினர். அப்போது யார் அந்த சார் என பெண்கள் கோலம் போட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அடுத்த செரப்பனஞ்சேரி கிராமத்தில் பழங்குடியின மக்களுடன் தாவேகாவினர் சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடினர். பூந்தமல்லி அருகே சிறப்பு பள்ளி குழந்தைகள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். ஆடிப்பாடி குழந்தைகள் கொண்டாடியது காண்போரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் தெற்பரப்பு அருவியில் விடுமுறை நாளான இன்று காலை முதலே டூரிஸ்டுகள் வரத்து அதிகரித்தது. அருகில் உள்ள நீச்சல் குளம் உட்பட அருவியின் மேற்கு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சுற்றுலா படகு துறைக்கும் சென்று படகு சவாரி செய்து இயற்கையின் அழகையும் ரசித்தனர். கோவை சின்னவேடம்பட்டி டிஆர்ஏ பள்ளி மைதானத்தில் VR சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அகாடமியைச் சேர்ந்த 73 பேர் 1 மணி நேரம் இடைவிடாது சைக்கிள் ஓட்டிக்கொண்டே 2 கைகளில் சிலம்பம் சுற்றி உலக சாதனை படைத்துள்ளனர். சாதனை படைத்த மாணவர்களுக்கு நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸின் உலக சாதனை சான்றிதழ் வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அருகே உள்ளது புனித பரலோக மாதா ஆலயம். பெண் ஒருவருக்கு வரி வழங்கும் பிரச்சனையில் ஊர் மக்கள் எதிர்ப்பை மீறி பங்கு தந்தை வரி வழங்கியது மட்டுமின்றி முறையாக திருப்பலி நடத்த வரமாட்டேன் என கூறியுள்ளார்.
பங்கு தந்தையை இடமாற்றம் செய்ய கோரி பங்கு மக்கள் குழித்துறை ஆயர் இல்லத்தை முற்றுகையிட்டு நூற்றுக்கணக்கானோர் போராட்டம் நடத்தினர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் செயல்படும் ஸ்வர்ண பாரத் அறக்கட்டளை சார்பில் சங்கராந்தி பண்டிகை கொண்டாடப்பட்டது. இதில் முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு பங்கேற்றார். மாட்டு வண்டி, பட்டம், தோரணம் என பாரம்பரிய அம்சங்கள் இடம்பெற்றன. பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடந்தன. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் புதிய செயலாளராக தேவஜித் சர்கியா நியமிக்கப்பட்டுள்ளார். பிசிசிஐ சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பொருளாளராக பிரப்தேப் சிங் பாட்டியா தேர்வாகியுள்ளார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே கோடாங்கிப்பட்டியில் SGK சிலம்ப கலைக்கூடம் சார்பில் உலக சாதனை முயற்சிக்காக சிலம்பம் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் 3 முதல் 21 வயது வரை உள்ளவர்கள் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கண்களை கருப்பு துணிகளால் கட்டிக்கொண்டு 1 மணி நேரம் இடைவிடாமல் சிலம்பம் சுற்றி ஆஸ்கர் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனர். கோவை மாவட்டம் தீர்த்திபாளையம் ஐயாசாமி கோவில் பகுதியில் மாணிக்கராஜ் என்பவரின் தோட்டத்திற்கு குட்டிகளுடன் புகுந்த காட்டு யானைகள் ஆழ்குழாய் கிணற்றின் மோட்டார், கேசிங் பைப் மற்றும் மோட்டார் வயர்களை மிதித்து சேதப்படுத்தியது. 25,000 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயி வேதனை தெரிவித்தார். இரவில் யானைகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க வனத்துறையினர் ரோந்து செல்ல வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். திருப்பூர் மற்றும் பல்லடம் அருகே செந்தூரன் காலனியில் செயல்படும் தனியார் பனியன் நிறுவனத்தில் போலி ஆதார் கார்டுகளை கொடுத்து சட்டவிரோதமாக பணியாற்றி வந்த 31 வங்கதேச இளைஞர்களை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர். தன் பணியில் தலையீடு இருப்பதால் வேலையை ராஜினாமா செய்வதாக போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் உள்துறை செயலாளருக்கு கடிதம் அனுப்பியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சபரிமலையில் மகரஜோதி நாளில் ஐயப்பனுக்கு அணிவிக்கும் திருவாபரணங்கள் பந்தளத்திலிருந்து திருவாபரண பவனி இன்று புறப்பட்டது. பந்தளம் வலிய கோயில்கள் சாஸ்தா கோவிலில் இன்று அதிகாலை முதல் பக்தர்களின் தரிசனத்திற்காக திருவாபரணங்கள் வைக்கப்பட்டிருந்தது. திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். மாட்டுப்பொங்கல் வருவதை முன்னிட்டு பொள்ளாச்சியில் மூக்கணாங்கயிறு, பட்டி தாண்டி கயிறு, தலைக்கயிறு, கால் சலங்கை உள்ளிட்ட அலங்கார பொருட்களின் விற்பனை ஜோராக நடக்கிறது. இந்த ஆண்டு புதிய வடிவங்களில் பொருட்கள் விற்பனைக்கு வந்துள்ளதாகவும் விற்பனை சூடுபிடித்துள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்காடு அருகே பள்ளி மாணவிகள் கழிவறையை சுத்தம் செய்த விவகாரத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை கலைவாணியை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட கல்வி அலுவலர் உத்தரவிட்டார். திருவண்ணாமலை வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு சம உரிமை வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் வாழ்வில் மேம்பட வேண்டும் என விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கலெக்டர் பாஸ்கர பாண்டியன் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர்கள் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா இன்று நடைபெற்றது. மாவட்ட செய்தியாளர்கள், புகைப்பட கலைஞர்கள், ஒளிப்பதிவாளர்கள் வண்ணங்கள் ஒன்றாய் ஆடை உடுத்தி தங்கள் குடும்பத்துடன் சமத்துவ பொங்கல் விழா நடத்தினர். இந்நிகழ்வில் பொதுப்பணி அமைச்சர் வேலு, MLAக்கள், கலெக்டர்கள், உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கொடைக்கானல் பூம்பாறையில் உள்ள குழந்தை வேலப்பர் கோயில் வளாகத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் வெளிநாட்டு டூரிஸ்டுகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வெளிநாட்டு டூரிஸ்டுகள் மற்றும் மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. சேலம் மாவட்டம் ஆத்தூர் ராணிப்பேட்டை சாலையில் மின் கம்பங்களில் 20க்கும் மேற்பட்ட கூம்பு ஒலிபெருக்கிகள் கட்டப்பட்டிருந்தது. அதிக அளவில் ஒலி எழுப்பி விளம்பரப்படுத்துவதால் போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து கலெக்டர் உத்தரவின் பேரில் கூம்பு ஒலிபெருக்கிகள் அகற்றப்பட்டது. பெரம்பலூரில் கோல்டன் கேட்ஸ் வித்தியாசரம் சார்பில் சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில அளவிலான மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. கலெக்டர் ஆபீஸ் முன்பு தொடங்கிய மாரத்தான் போட்டியை SP ஆதர்ஷ் பசேரா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் 10 வயது முதல் 18 வயதிற்குட்பட்ட இருபாலருக்கும் 3 பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டது. 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் அவினாசி ரோடு திலகர் நகரில் செயல்படும் தனியார் மதுபான பாரில் மதுவிலக்கு போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். அங்குள்ள மது பாட்டில்களுக்கு உரிய பில் இல்லாதது சோதனையில் தெரியவந்தது. 1186 மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் கடை உரிமையாளரிடம் விசாரணை நடத்துகின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோயில் அருகே உள்ள பாலாஜி நகர் விநாயகர் கோயிலில் உண்டியல் உடைத்து பணம் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயில் உண்டியல் காணிக்கை என்னும் மையத்திலிருந்து 100 கிராம் மதிப்புள்ள தங்க பிஸ்கட்டை மறைத்து எடுத்துச் செல்ல முயன்ற ஒப்பந்த ஊழியரை போலீசார் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் கிருஷ்ணாநகர் பகுதியில் உள்ள ஹோம் சந்தர் என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் 12 சவரன் தங்க நகை 40,000 ரொக்க பணத்தை திருடி தப்பினர். இதுகுறித்த புகாரின் பேரில் விருதம்பட்டு போலீசார் 3 தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர்.
திருவாரூர் மாவட்டம் தியானபுரம் காலனி பகுதியில் குடும்ப பிரச்சினை காரணமாக ஜெயராஜ் என்பவருக்கும் அவரது தம்பி ஜெயராமன் என்பவருக்கும் தகராறு ஏற்பட்டது. தம்பி ஜெயராமன் தூங்கும்போது ஜெயக்குமார் அரிவாளால் வெட்டி கொலை செய்தார். ஜெயராஜை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை போரூரில் பிரபல கேக் கடையில் கெட்டுப்போன கேக் விற்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கெட்டுப்போன கேக்கை தெரியாமல் கொடுத்ததாக விற்பனையாளர் கூறியுள்ளார். தெலங்கானாவில் பிஆர்எஸ் கட்சி அலுவலகம் மீது காங்கிரஸ் கட்சியினர் தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து விசாரிக்கப்படுகிறது. சிவகாசி திருத்தங்கல் எம்ஜிஆர் நகர் துப்புரவு தொழிலாளி தம்பதி ஜெகநாதன் வீரலட்சுமி. இவர்கள் மகன் வீரமாணிக்கம் வயது 19, கல்லூரி 1ஆம் ஆண்டு படித்தார். அதே பகுதியைச் சேர்ந்த நண்பனான சிறுவன் சித்தி மகள் சிறுமியை 1 வருடமாக காதலித்து வந்ததாக தெரிகிறது. இது பிடிக்காத சிறுவன் வீரமாணிக்கத்தை கண்ணகி காலனி கால்நடை மருத்துவமனை அருகே சமரச பேச்சுவார்த்தைக்கு அழைத்து கத்தியால் குத்தி கொலை செய்து தப்பி ஓடினார். திருத்தங்கல் போலீசார் சிறுவனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே காதருத்தான்மேடு பகுதியில் அதிவேகமாக சென்ற டூவீலர் ஒன்று பனைமரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. டூவீலரில் வந்த மூவரும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தனர். கிணத்துக்கடவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். விண்வெளியில் விண்கலன்களை இணைக்கும் டாக்கிங் சோதனையை வெற்றிகரமாக செய்து முடிக்க இஸ்ரோ விஞ்ஞானிகள் முயற்சி செய்து வருகின்றனர். இந்நிலையில் இரு செயற்கைக்கோள்கள் இடையேயான தூரம் 230 மீட்டர் தூரத்திலிருந்து 3 மீட்டராக குறைக்கப்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்வதற்கான டோக்கன்கள் முன்கூட்டியே விநியோகிக்க தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் திக்குறிச்சி மகாதேவர் கோயிலில் மார்கழி திருவிழாவை முன்னிட்டு மகாதேவர் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளினார். அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் ரிஷப வாகனத்தின் மீது மகாதேவர் கோயிலை வலம் வந்தார். தமிழகம், கேரளாவைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றனர். ராமநாதபுரம் உத்தரகோசமங்கையில் உள்ள மங்களநாத சுவாமி கோயிலில் ஆருத்ரா தரிசன விழா கோலாகலமாக நடக்கிறது. இன்று மரகத நடராஜருக்கு 32 வகை மூலிகைகளால் சிறப்பு அபிஷேகம் நடந்தது. பச்சை மரகத மேனி அலங்காரத்தில் நடராஜர் அருள் பாலித்தார். புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜ பெருமாள் கோயில் தேரோட்டம் இன்று நடைபெற்றது. நடராஜர், சிவகாம சுந்தரி உள்ளிட்ட 5 சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்ட தனித்தனி தேர்களில் பவனி வந்தனர். 1000க்கும் மேற்பட்ட மக்கள் சிவாய நமக என்று கோஷமிட்டபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுமார் 3 மணி நேரத்துக்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். பெரிய நாயகருக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனை நடைபெற்றது. கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு அலங்காரவள்ளி சவுந்தரநாயகி உடனமர் பசுபதீஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி கோவில் மார்கழி மாத தேர் திருவிழா கோலாகலமாக நடந்தது. தேரோட்டத்தை எம்எல்ஏ தளவாய் சுந்தரம், மேயர் மகேஷ் வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். தமிழகம், கேரளாவில் இருந்தும் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நெல்லை தாமிரபரணி நதிக்கரையில் ராஜவல்லிபுரம் செப்பரை அழகிய கூத்தர் கோயிலில் மார்கழி திருவாதிரை திருவிழா விமரிசையாக நடக்கிறது. 9ஆம் நாளான இன்று திருத்தேரோட்டம் நடைபெற்றது. சுவாமி அம்பாள் கைலாய வாத்தியங்கள் முழங்க தேருக்கு எழுந்தருளும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் வடம் பிடிக்க தேரோட்டம் நடைபெற்றது. தேர் கோவிலை சுற்றி வந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு கடலூரைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் 10 கிலோ எடை 3.5 அடி உயரம் கொண்ட வெள்ளி வேலை முருகனுக்கு காணிக்கையாக செலுத்தினார். உண்டியலில் போட முடியாததால் காணிக்கைகள் எண்ணும் இடத்திற்கே குடும்பத்துடன் வந்து செலுத்தினார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த 14 பேர் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்தனர். தமிழ் பெண்களின் பாரம்பரிய உடையான வேட்டி சேலை உடுத்தி வந்தனர். முருகனுக்கு அரோகரா என கோஷமிட்டனர். உக்ரைனில் வடகொரிய ராணுவ வீரர்கள் 2 பேர் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுக்கு வடகொரியா மறைமுகமாக உதவி செய்து வருவதாக ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். கார் ரேஸ் போட்டிக்காக துபாய் சென்றுள்ள நடிகர் அஜித் வெளியிட்ட வீடியோவில் ரேஸை பார்க்க நிறைய ரசிகர்கள் நேரில் வந்திருந்தனர். எமோஷனலாக இருந்தது. நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, மன நிம்மதியுடன் வாழ கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். நன்றாக படியுங்கள், கடுமையாக உழைத்து வேலை பாருங்கள், மன உறுதி, அர்ப்பணிப்பை
எப்போதும் விட்டு தராதீர்கள். ப்ளீஸ் சண்டை போடாதீர்கள். வாழ்க்கை மிகவும் சிறியது. மகிழ்ச்சியாக இருங்கள். உங்கள் குடும்பத்தை பாருங்கள் என ரசிகர்களுக்கு அறிவுரை கூறியுள்ளார். நடிகர் விஜயின் கடைசி படத்தை வினோத் இயக்கி வருகிறார். அந்த படம் தெலுங்கில் அனில் ரவிப்புடி இயக்கத்தில் பாலகிருஷ்ணா நடித்த பகவந்த் கேசரி படத்தின் ரீமேக் என்று சொல்லப்படுகிறது. ஒரு விழாவில் நடிகர் VTV கணேஷ் பேசுகையில், பகவந்த் கேசரி படத்தை விஜய் 5 முறை பார்த்தார். இதனை ரீமேக் செய்து அனில் ரவிப்புடியை இயக்கச் சொன்னார். ஆனால் அவர் மறுத்துவிட்டார் என்றார். உடனே குறுக்கிட்ட இயக்குனர், விஜய் 69 குழுவினர் அதை ரீமேக் என அறிவிக்கவில்லை. அதனால் அது பற்றி இப்போது விவாதிக்க முடியாது என சமாளித்தார். கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடிப்பில் உருவாகியுள்ள படம் காதலிக்க நேரமில்லை ஜனவரி 14 ரிலீஸ் ஆகிறது. இந்த படத்தின் டைட்டில் கார்டில் நாயகி நித்யா மேனனின் பெயர் முதலாவதாகவும் அதற்கடுத்து ஜெயம் ரவியின் பெயரும் இடம்பெறுகிறது. இதுகுறித்து விளக்கமளித்த ஜெயம் ரவி, வழக்கமாக இருக்கும் அதே நடைமுறையை உடைத்து பார்ப்போமே என்றுதான் இப்படி செய்தோம். ஹிந்தியில் நடிகர் ஷாருக் கான் இதே முறையைத்தான் பின்பற்றுவார். அவரிடமிருந்து காப்பி அடித்தேன் என்றார். நடிகர் அஜித்தை வைத்து பில்லா, ஆரம்பம் படங்களை இயக்கிய விஷ்ணுவர்தன் தற்போது நேசிப்பாயா படத்தை இயக்கியுள்ளார். ஜனவரி 14 படம் ரிலீஸ் ஆகிறது. இதன் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவரிடம், அஜித் படம் இயக்குவீர்களா, பில்லா 3க்கு வாய்ப்பு இருக்கிறதா என கேட்டதற்கு, பில்லா 3 திரைப்படத்திற்கு வாய்ப்பே இல்லை. அதே சமயம் அஜித்துடன் இணைந்து ஒரு படம் பண்ணுவதற்கான பேச்சு நடைபெற்று வருகிறது. அதில் யுவன் சங்கர் ராஜாவும் இருக்கிறார் என்று பதிலளித்தார். தெலுங்கில் வெங்கடேஷ் நடிப்பில் அனில் ரவிப்புடி இயக்கிய சங்கராந்திக்கு வஸ்துனம் படம் ஜனவரி 14 ரிலீஸ் ஆகிறது. இதில் ஐஸ்வர்யா ராஜேஷ், மீனாட்சி சௌத்ரி நாயகிகளாக நடித்துள்ளனர். ஐஸ்வர்யா கூறுகையில், ஒரு காட்சியில் நடிகர் வெங்கடேஷை மாறி மாறி அறைய வேண்டும். நான் மெதுவாக அடித்தேன். அவர் வேகமாக அடி என்றார். அதன் பிறகு ஓங்கி அடித்தேன் என்றார். அதற்கு இவர்தான் என்னை முதன்முறையாக அடித்தவர் என்றார் வெங்கடேஷ். புஷ்பா 2 பட வெற்றிக்கு பின் ஹிந்தியில் சல்மான் கான் நடிக்கும் சிக்கந்தர் படத்தில் நடித்து வருகிறார் நடிகை ராஷ்மிகா மந்தனா. படப்பிடிப்புக்கு இடையே ஜிம்மில் உடற்பயிற்சி மேற்கொண்டு வந்துள்ளார். அப்போது ஜிம்மில் எதிர்பாராத விதமாக அவருக்கு காயம் ஏற்பட்டது. மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்ட ராஷ்மிகாவை டாக்டர்கள் ஓய்வெடுக்கும்படி அறிவுறுத்தியுள்ளனர். இதனால் படப்பிடிப்பு தள்ளி வைக்கப்பட்டது. சுந்தர்சி இயக்கத்தில் விஷால், சந்தானம் நடித்து கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு பிறகு இன்று திரைக்கு வந்துள்ள படம் மதகஜ ராஜா. விஷால் கூறுகையில், சமீபத்தில் எனக்கு சாதாரணமான காய்ச்சல் தான் இருந்தது. இப்போது குணமாகிவிட்டேன். கையெல்லாம் நடுங்கியது. இப்போது அந்த மாதிரி எந்த ஒரு நடுக்கமும் இல்லை. மைக் சரியாகத்தான் பிடித்துள்ளேன். எல்லோரும் இந்த படத்தை ரசிப்பீர்கள் என்று நம்புகிறேன். சாகும் வரை உங்கள் அன்பை மறக்க மாட்டேன் என்றார்.